தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இழப்பு. ஆக மொத்தம் எங்கள் தலைவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100க்கு 200% இருந்தது ஐயா. இதை நாங்கள் அழித்தது நாங்கள் தான், தொண்டர்கள் தான். எங்கள் தலைவர் சத்தது காரணம் நாங்கள் தான். என் தலைவர் சினிமா நடிச்சுக்கின்னு அவர் சம்பாரிச்சுக்கின்னு அவரால் முடிந்த உதவி இல்லாதப்பட்டவங்களுக்கு எதுக்கோ வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற கை அவர் கை இல்லை, இருந்ததே அள்ளி கொடுத்தவர். அவர் நல்ல 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 உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த ஒரு மனுஷன், ஒரு இரும்பு மனிதர். அவர் சொல்ல போனால் அவரை வந்து நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிங்க, நீங்கள் முதலமைச்சவங்க, மொத்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, இந்தியாவுக்கும் நல்லது செய்யுங்க. நாங்கள் கட்சி தொண்டர்களும் கழக ரசிகர் மன்றம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் அவர் வற்புறுத்தி கட்டாயத்துக்கு அவர் ஆளாக்கி எங்களுக்கோசம் அவர் ஒரு கழகத்தை ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சின்ன ஊரோட என் தலைவரோட கட்சி கொடி இல்லாமல் ஊர் இல்லாமல் இருந்தது. ஆனால் தலைவர் வந்து ஆச்சு முக்கியமாக மீடியாக்காரங்க. என்னுடைய தலைவர் வந்து தப்பான முறையில், அதாவது மிகப்பெரிய ஆளுமை மிக்க 2 கட்சி பெருந்தலைவர் இருக்கும்போதே களத்தை இறங்கி சந்தித்தவர் என் தலைவர், எல்லாருமே எதிர்கொண்டவர். ஆனால் அவரை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க. அவர் இருக்கும்போது இப்போ செத்து 11 நாள் ஆக போது, இவ்வளோ ஜனம், இப்போது இவ்வளோ டிராஃபிக்கு, இவ்வளோ கூட்டம் தெரு நிற்கிறப்போ அன்றைக்கி ஒரு ஓட்டு அன்னன்னைக்கு தொகுதியில் நின்ன தொகுதி எல்லா தொகுதியிலும் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுனா மக்கள் நல்ல கூட்டம் லாஸ்ட் வாய்ப்பு. என் தலைவர் வந்த வாய்ப்பு லாஸ்ட் வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் என்னுடைய தலைவரை அவங்க ஏற்றுக்கின்னு ஓட்டு போட்டு என் தலைவர் அவர் பர்சன்டேஜ் ஒரு 10-11% இருந்ததை ஒரு 20% வந்ததா நாங்கள் உண்மையாலுமே சொல்கிறோம். மக்களுடைய கட்சி தமிழ்நாட்டில் இவ்வளோ மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச கட்சி எங்கள் கட்சி தான். கட்சி வந்து பணத்துக்காக எங்கள் கட்சி இல்லை, பணத்துக்கான கட்சி எங்கள் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி மட்டும்தான் எங்கள் கட்சி. மக்கள் ஆதரித்ததுக்கு காரணம் அதான், அது மட்டும்தான் காரணமே தவிர நாங்கள் ஊழல் செய்யலை. ஊழல் செய்வதை தடுப்போம் என்று சொன்னோம், அதனால் எங்களை அடித்தீர்கள், எங்கள் கட்சியை அழித்தீர்கள், பணத்தை வைத்து எங்கள் பேரம் பேசினீர்கள், எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை விலை வாங்கினீர்கள். ஆனால் எல்லாரும் இருந்தாலும் என் தலைவர் யாரையும் கைவிடல, நம்பினவரே கையை கட்டியமாக பிடிச்சி கொண்டு என்னுடைய கழகத்தை நடத்தின என் தலைவர் இன்றைக்கி இறந்து போயிட்ட மிகப்பெரிய வருத்தம். தலைவரே நீங்கள் என்ன நினச்சிங்க, தூக்கம் நைட்டில் வரல. என் தலைவர் ஏற்றுக்க முடியாது, என் தலைவர் இறந்தது. இது இப்போ இல்லை, நான் சாவுறேன். நான் இப்போ கூட பொதுக்குழு நடந்தது, போன மாதம் எங்கள் திருவாரூர் நடந்தது பொதுக்குழு. அப்போ கூட நான் போய் கோயிலில் வேண்டது, என் தலைவர் பேச வேணாம், என் தலைவர் நடக்க வேணாம், உயிரோடு இருந்தால் போதும். உயிரோடு இருந்தாலே நாங்கள் மிகப்பெரிய கட்சியை கண்டிப்பாக எங்கள் அந்நியாரம் முதலமைச்சர் ஆயிருப்பார், எங்கள் விஜய் பிரபான் துணை முதலமைச்சர் ஆயிருப்பார். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே மிக சிறப்பான வாழ்க்கை என் தலைவர் தங்கத்தட்டை வச்சு தலைவட்ட என் தலைவரே அதனுடைய வழிப்படையாக வந்து அந்நியார் கண்டிப்பாக இதை நடத்தியிருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டு மக்களும் எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான் என் தலைவர் வந்து இவ்வளோ மிகப்பெரிய மோசமாக அவர் நடக்கும் போதே தர அதிரும் இரும்பு மாதிரி கல் மாதிரி நிற்பார், அப்படியே கல் மாதிரி நிற்பார். 10 பேர் அடிப்பார் ஒரே ஆள், தனி மனுஷனா, அவ்வளோ பெரிய மனுஷனா போல உருக்கிட்டீங்க ஐயா, மெழுகு பேப்பரை போல உருக்கிட்டீங்க. எல்லாத்தையும் காரணம் அனைத்து இந்த அண்ணாத்திரோட முன்னாடி கழகமும் இந்த மீடியாக்காரங்க அவனுக்கு தான் என்னோட தலைவர் வந்து அவனுங்களாலே என் தலைவர் மனம் வருத்திப்பட்டு பாஸ்டா போட்டு அடிக்கிற மாதிரி காட்டுறானுங்க. இது எதுக்கு இந்த வேலை? ஒரு தமிழ்நாட்டை காப்பாற்றணும் ஒரு தலைவன் இறங்கி வரான். அவன் இப்போ இருக்கிற கட்சிக்காரங்க எவன் தன்னுடைய பணத்தை விற்று எவன் பொதுமக்களுக்கோ ஒரு கட்சி மீட்டிங்கோ ஒரு நல்ல கடை எவன் செய்வான்? எல்லாம் வந்து வேற தொடங்குற கட்சியில் எல்லாம் வந்து பக்கத்தில் வேர்லேருந்து முடிச்சு வந்துடுங்க. என் தலைவர் வந்து விதையாக விழுந்து மரமாக வளர்ந்து மிகப்பெரிய ஆலமரமா நின்று நாட்டிய ஆழம் நினைச்சாரு. ஆழத்துக்கு வந்து ஊழல் பண்றதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்கோ தான் குடும்ப நலத்துக்கோ இல்லவே இல்லை. அவங்க குடும்பத்தை கூட தாழ்த்தப்பட்ட மக்கள், நடுத்தரத்து மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள் அனைவருக்கும் சரி சமமா பிரிச்சு எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்கணும். யாரையும் வந்து தாழ்த்தி பேசவே கூடாது. என் தலைவரோட எண்ணமே தனி மனிதனோட வருமானத்தை கூட்டிக்கணும், அவன் வாழ்வாதாரத்தை பெருக்கணும். அதில் குறிக்கோள் என் தலைவர் அன்றைக்கே சொன்னார், என்னால் முடிஞ்ச எல்லாமே செய்வேன். ஒவ்வொரு வீட்டுக்கு ரேஷன் கார்டு அரிசி வீட்டுக்கு வந்து அப்போ சொன்னார் 2005. ஆனால் 2023 இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் என்னோட தலைவர் சொல்லுவாங்க. தலைவர் கொள்கை என்ன இருக்கு என் தலைவருக்கு? என் தலைவரோட கொள்கை ஊழலை ஒழிப்பேன். ஊழலை வைத்தா
தமிழ்நாடு சரியாயிடும். ஆமா, ஊழலால் தான் அவர் அனுபவிச்ச அந்த 5 டிபார்ட்மெண்ட் அவர் ஊழல அவருக்கு தெரியும். எல்லாம் அவர் பார்க்காத பிரச்சனையே இல்லை. அவர் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே அவர் அடித்து எப்படியா மட்டம் பண்ணிடணுன்னு சுத்தமாக மட்டம் பண்ணி என் தலை எழுந்து நிற்க முடியாத கூட உட்கார வச்சாங்க. ஆனால் கட்சி விழல, இதுக்கப்புறம் விழாது. தலைவர் இறந்து போய் இன்னைக்கு நாங்கள் புதைத்தோமே தவிர அது விதையாகத்தான் பூமியில் விழுந்திருக்கு. முளைத்து நாளை விஜய பிரபாகரன் எங்களுடைய அன்பு அவர் முதலமைச்சரா கண்டிப்பா ஆவார். கண்டிப்பாக எங்களுடைய கழகத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனும் எவனோ கட்சியை விட்டு ஒருத்தர் கூட வெளியே போக மாட்டோம். ஆமா, சேப்போமா தவிர எல்லாம் நினைப்போம். எல்லா கட்சியும் போயிட்டாங்க, எப்படியோ கட்சி உடச்சிடலாம் கட்சி. அதே தான் என் தலைவருக்கு அவர் சொன்னார். தலைவர் கையாத்து கும்பிட்டாரு. என் எம்எல்ஏக்கள் நானே எழுதி தரேன், நீ வச்சுக்கோ, நாட்டுக்கு நல்லதை பண்ணு, நாட்டுக்கு நல்லதை பண்ணு. வரல சொத்து போட்டோம், நான் என் உடம்பு போட்டோம், கஷ்டப்பட்டேன், நான் போட்டோம். நீ மக்களுக்கு நல்லது பண்ணு, நான் வரல, மக்களுக்கு நல்லதை பண்ணு, நான் பண்றேன்னாரு. விட மாட்டீங்க. அதாவது ஒரு எதிர்கட்சினா மரியாதை அந்த கொடுக்கணும் தலைவர். தலைவர் அன்னைக்கு கூட நாக்க துருத்தி அவர் கையை நீட்டுன்னு அம்மாவை பார்த்து கண்டிப்பா இல்ல. தலைவர் தனிப்பட்ட முறையில் பிரஸ் மீட்ல சொல்றாரு, என்னைய பத்தி என்னுடைய மனைவி பத்தி ஒருத்தர் கேவலமா பேசுறான் சட்டசபையில, அதற்காக அவனை எதிர்த்துதான் கையை நீட்ட சொன்னாரு. அம்மாவே நாங்க நீட்டாவளே எங்களுக்கு தப்பு இல்ல, நேர்மையா. விலைவாசி கேட்ட கேள்வி போறதுக்கு முன்னாடி ஐயா இப்பவும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நான் பிறந்த எங்க அப்பா அம்மாவோட சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மட்டும் அன்னைக்கு கையை நீட்டனா ஏடிஎம்கே கட்சி இல்ல ஐயா. அனைத்து இந்த அண்ணன் இல்ல. கண்டிப்பா என் தலைவனுக்கு 3 வாய்ப்புமே இழந்தாரு. இழந்தது காரணம் சூழ்ச்சி. அன்னைக்கு டிஎம்கே கூட போயிருந்தா அன்னைக்கு கலைஞ்சதான் முதலமைச்சர். என் தலைவர் நல்லது நினைச்சு அனைத்து நடந்த கூட்டணி போனாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா எம்எல்ஏ விலை பேசி என்னுடைய கட்சி தானே 11.5% ஓட்டு சதவீதம். தமிழ்நாட்டிலே 3வது கட்சி. தொடங்கும் போது 71வது கட்சி என்னுடைய தலைவரோட கட்சி. ஆனால் 3வது கட்சியாக வந்தவொடனே மிகப்பெரிய யாராலும் ஏற்றுக்க முடியல ஐயா இதை. ஏன்னா அவங்க எல்லா அரசியல்வாதியும் பார்த்தவங்க. ஆனால் என் தலைவர் உள்ளத்தில் உண்மை, இங்கே என்ன நினைக்கிறோம் அதை தான் வார்த்தை வரும். அதாவது தலைவர் அவர் தப்பான யோசிக்கிற எண்ணமே என்னுடைய தலைவர் எப்போதும் இல்லை, இருக்க போதும் இல்லை, இன்னும் இல்லை இதுக்கப்புறம். ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் கழகத்தோடைய தமிழ்நாட்டின் தேசிய முற்போக்கு எந்த இடத்துலையும் எங்கேயோ கீழ்படியாது. நாங்கள் சொல்வது கண்டிப்பாக ஆட்சி அமையும். இது மக்கள் என்னைக்காக தீர்ப்பானு. இப்போ இது என்னால் இவ்வளோ கூட்டத்தை பாருங்க, எனக்கு திருப்பால் ஆட்சி மாதிரி இருக்கு. எனக்கு ஏன் சொல்லுங்கள், ஏன் பார்க்குறீங்க தலைவரை, ஏன் பார்க்குறீங்க? பார்க்காதீங்க, ஓட்டு போட்டீங்களா நீங்கள்? செத்ததுக்கு அப்புறம் அவன் பத்த பூச்சி வர ட்ராவல்ஸ் வச்சு ஏன் வர? இன்னைக்கு மீடியாக்காரன் எல்லா புதிய தலைமுறையாகட்டும் அந்த பார்லிமெண்ட் சொன்ன அன்னைக்கு என் தலைவர் சின்ன கால் தடுக்கினா கூட கீழே உயிரமே எச்சா மூஞ்சாவோட. என்னோட தலைவர் குடிக்கான்னு யாரு சொன்னது? நீ பார்த்தியா நான் பார்த்தனா? எவன் குடிக்காம அதை விட்டு எவன் குடிச்சாதுன்னு தேவை. என் தலைவர் குடிக்க தெரியல தலைவா. இன்னைக்கும் சொல்கிறேன், என் தலைவன் குடிக்க இல்லை, குடிக்காரன்னு சொல்லி என் தலைவனை குடிக்கவும் இல்லை. அவர் உடம்பு போனதா தலைவா ஐயா. அவர் மண்டை அப்படியே மூளை நான் வச்சிச்சு ஐயா. அதே ஒரு எம்எல்ஏ தொகுதி நிற்க வைக்கும் 2 கோடி ஒரு எம்எல்ஏ தன்னுடைய பணத்தை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாரு. ஏன் ஜெயிக்க வைக்கிறாரு? நீ மக்களுக்கு நல்லது செய், என்னுடைய கட்சி தேமுதிக திராவிட கழகத்தில் இருக்குன்னு காட்டு, உண்மையாரு சொல்லி தான் அவர் நிற்க வச்சார். 39 சீட்டு நின்றுலையா, 39 சீட்டில் 29 சீட்டு எவனாலே அடிக்க முடியாது. 10 சீட் தான் டிஃப்ரெண்ட்டு. அது கூட ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த 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 நேரத்தில் கூட அனைத்து இந்த அண்ணா சும்மா அந்நேரத்துக்கு சேர்த்து பிடிச்சாங்க. எதுக்காக? விஜயகாந்தை விட்டா நம்ம கட்சி போயிடும், நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம உட்காந்து நம்ம ஆளுமை செய்ய முடியாது, நம்ம ஊழல் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக சூழ்ச்சி பண்ணி ஒன்றும் தெரியாது என் தலைவனை ஏமாற்றி எல்லாரும். என் தலைவன் பணத்துக்காக போலையே, பொட்டிக்காக போலையே. என் தலைவன் என் மக்களுக்கு நல்லது செய்யுதுன்னா அந்த கூட்டணி போனார். கூட்டணியே என் தலைவர் வேணான்னு சொல்கிறார் ஐயா. எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தொகுதியிலையும் எல்லா பொதுக்குள்ளேயும் என் தலைவர் ஒரே தீர்மானம், கூட்டணி வானான்னு சொன்னது காரணம் அவர் சொன்னதுக்கு நாங்கள் ஏற்றுந்தாக்கா இன்றைக்கி என் தலைவர் செத்துருக்க மாட்டான். நாங்கள் அவளை வற்புறுத்தி நீங்கள் கூட்டணி போய் தான் ஆகணும், எங்களால் சொல்வு பண்ண முடியல, எல்லா மக்களும் எதுவும் செய்ய முடியல, எல்லாம் தடுக்கிறாங்க, நீங்கள் கூட்டணி போங்க, நாங்கள் எப்படியாவது செய்யணும்னு சொல்லி அன்றைக்கி பொய் வார்த்தை என்னுடைய கட்சியில் இருந்த கருப்பு ஆடுகள், கட்சியில் இருந்த மிகப்பெரிய கருப்பு ஆடுகள் என் தலைவனை காலை வாரி விட்டது. அதையோடு என் தலைவன் தாங்கி கொண்டான். ஆனால் இன்னைக்கு என் தலைவன் போயிட்டான்.
என்னை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, என் தலைவன் யார் வந்து பார்க்கல எனக்கு சந்தோஷம் தலைவா. நான் கட்சி உறுப்பினராக பேசலை, என்னோட தலைவனோட ரசிகனாக பேசுகிறேன். நான் அன்றைக்கி ரசிகனாக வந்து இன்னைக்கு கட்சி உறுப்பினர் ஆகியிருக்கேன், அது வேறு விஷயம். இன்றைக்கி வரை இவ்வளோ பொதுமக்கள் அன்றைக்கி தலைவர் நிற்க வச்ச தொகுதியில் எல்லாம் ஓட்டு போய் ஜெயிக்க வச்சிருந்தா இன்றைக்கி தலைவர் முதலமைச்சர் ஆகிருப்பான். யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. இன்னைக்கு ஐயா எதில் எடுத்தாலும் ஊழல் ஐயா. தெருவில் போகிற ரோட்டு மண்ணு ஊழல் பண்ணுறானுங்க ஐயா, குழாய் தண்ணியில் ஊழல் பண்ணுறானுங்க. யாருக்கு தெரியும்? உன்னை போல நான் என்ன பண்ணுவோம்? நம்ம போகிறோம் வரோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் வீட்டில் தான் காசை தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், அவ்வளோ நமக்கு தெரிஞ்சுது. அவன் பாட்டுன்னு அவன் கோடி கணக்கில் சம்பாரித்து அவன் வச்சுக்கிறான். ஏன் வச்சுக்கிறான்? அடுத்த எலெக்ஷனில் 10 கோடியா 20 கோடியா செலவு பண்ணி திருப்பி அவனே ஜெயிச்சு அவன் வந்து திருப்பி பணத்தை சுருட்டி அவன் குடும்பம் நல்லாயிருக்கும், அவன் பிள்ளைங்க மிகப்பெரிய ஸ்கூலில் படிக்க வைப்பான். நம்ம நடுத்தர ஸ்கூலில் நம்ம அதாவது என்ன சொல்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கும். நம்ம என்ன சொல்கிறோம் ஓட்டு போட்டு நம்ம வந்துடுறோம். ஆனால் இதில் வந்து சூழ்ச்சி தெரிஞ்சவன் இது எப்படியா போட்டி போட்டு பணத்தை வாங்கி செலவு பண்ணி அவன் ஒரு பொறுப்பு வந்து மக்களுனாலும் செய்யலை. அவன் எப்படி செலவு பண்ணனா அந்த பணத்தை எப்படி ரெண்டாக எடுக்கான் அந்த எண்ணம் எல்லாமே இந்த 2 கட்சி இருந்த வரைக்கும் என் தலைவர் முதலமைச்சர் ஆயிருந்தார்னா மிகப்பெரிய ஐடியா அந்த 2 கட்சிக்கும். ஆனால் என் தலைவனை ஏமாற்றி உண்மையாலுமே சொல்கிறேன், சொல்கிறேன் 2000 டைம் டிஎம் போட்டு. ஆனால் என் தலைவர் ஏடிஎம் உள்ள கூட்டணி போனதாக தான் ஜெயலலிதா செத்துச்சு. அதையும் சொல்கிறேன். அவர் போகாமல் இருந்தால் அவங்க அந்த கொடநாடு வழக்கு எடுத்துருக்க மாட்டாங்க, அந்த ஆடம்பரமான செலவு வழக்கு எடுத்துருக்க மாட்டாங்க, விட்டுருப்பாங்க. இல்லையா ஆரம்பம் என் தலைவன் இன்னைக்கு போயிட்டாயா, என் தலைவன் இன்னைக்கு போயிட்டான், திரும்பி வர போகிறதில்ல. ஆனால் எங்கள் அண்ணன் இருக்கார் பிரபாகரன், விஜய பிரபாகரன் இருக்கார். நாங்கள் என்றைக்கும் நன்றி மறக்க மாட்டோம் ஐயா.